ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ் உடைய 47வது பிரசிடென்டா ட்ரம்ப் பதவியேற்றதுல இருந்து அவர் பண்ணிட்டு இருக்க சம்பவங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா யூஎஸ் உடைய இமிகிரேஷன் பாலிசியில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்தாரு. இந்தியாவில இருந்து யார் யாரெல்லாம் இல்லீகலா யூஎஸ்க்கு போயிருக்காங்களோ அவங்கள ஃபிளைட் பிடிச்சி திரும்ப இந்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சுட்றதா இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ புதுசா கோல்டன் விசா அப்படிங்கிற புது வகையான விசா இன்ட்ரோடியூஸ் பண்ணதா இருக்கட்டும். இது மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள முக்கியமான இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்ல இருந்து ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து ட்ரம்ப் வெளியே வந்திருந்தாரு. அந்த வகையில ட்ரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதி ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா புதுசா நிறைய டாரிஃப் வந்து போட்டிருக்காரு. சோ இப்போ நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் நடக்கும் போது இப்ப இந்தியா அமெரிக்கால இருந்து பொருட்கள் இறக்குமதி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு இந்தியா சில வரி விதிப்பாங்க. அதே மாதிரி எல்லா நாடுகளுமே வரி விதிப்பாங்க. பட் அந்த வரி விதிப்பை இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போறோம். ஸோ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய புதிய வரி கொள்கை, ஸோ வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு பொருட்கள் இறக்குமதி பண்றதுல போடப்பட்டிருந்த வரியோடைய சதவீதத்தை அமெரிக்கா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ட்ரம்ப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. அதனால ஏப்ரல் 2ஆம் தேதியை ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா லிபரேஷன் டே, அமெரிக்காவுடைய லிபரேஷன் டே அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா அந்த வரி விதிப்புல 2 முக்கியமான மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு எந்த பொருள் வந்தாலும் அந்த பொருளுக்கு ஸ்டாண்டா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 2.5%, 2.5% வந்து வரி விதிப்பாங்க. இப்போ அந்த வரியை இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு வரி வந்து போட்டிருக்காரு. அதான் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல இந்த டாரிஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். சோ முதல்ல டாரிஃப் அப்படின்னா இது வந்து ஒண்ணு இல்ல, இது வந்து டாக்ஸ் தான். சோ டாரிஃப் அப்படிங்கிறது என்ன, இது வந்து ஒரு வரி தான். இந்த வரி எதுக்காக போடுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டுல இப்போ இந்தியால இருந்து யூஎஸ்க்கு ஒரு பொருள் இந்தியால இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருந்து கார் வந்து யூஎஸ்க்கு அனுப்புறோம் அப்படின்னா இப்போ அந்த காரோடைய விலை இந்தியால இருந்து போகும்போது அந்த காரோடைய விலை 100 ரூபா அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரி வந்து போடுவாங்க. ஒரு 10% அப்படின்னா அந்த காரோடைய விலை வந்து 110 ரூபா அமெரிக்காவில் விற்கும் போது 110 ரூபாயா மாறிடும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இம்போர்ட் டாக்ஸ் அப்படின்னா டாரிஃப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது எல்லா நாடுகளுமே போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்தியாவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து ஒரு பொருள் வந்து இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அதுக்கு இந்தியாவுமே வந்து வரி விதிக்கிறாங்க. ஸோ ஆனா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அதிரடியா அந்த வரி இதுல மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த வரியுடைய சதவீதத்தை ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதான் இப்போ வந்து பிரச்சனை. அப்போ டாரிஃப் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, இது டாக்ஸ் தான். எதுக்காக போடப்படுறது, வெளிநாடுகள்ல இருந்து பொருட்கள் ஒரு நாட்டுக்கு வருது அப்படின்னா எந்த நாட்டுக்குள்ள அந்த பொருள் வருதோ அந்த நாடு விதிக்கக்கூடிய வரிக்கு பேர் தானே சொல்றாங்க டாரிஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது டாரிஃபை பொறுத்தவரை இது மெயினா எதுக்காக போடுவாங்க அப்படின்னா ரெவன்யூ ஜெனரேஷன். டாக்ஸ் அப்படின்னால என்ன, ஒரு அரசாங்கம் வந்து அரசாங்கத்துடைய பெரும்பாலான அந்த வருமானம் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா டாக்ஸ்ல இருந்து தான் வருது. நம்ம இன்கம் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த டாரிஃபையும் நாடுகள் எதுக்காக தான் பயன்படுத்துறாங்க, ஒரு ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுக்காக தான், அரசாங்கத்துக்கு வருவாய் ஜெனரேட் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா பங்களாதேஷ் எடுத்துப்போம். இந்தியா பங்களாதேஷ், இப்போ இந்தியாவும் சரி பங்களாதேஷும் சரி இவங்க 2 பேருமே வந்து டெக்ஸ்டைல் அந்த துணி உற்பத்தியில இந்தியாவும் பங்களாதேஷும் வந்து ஒரு நல்ல லெவல்ல தான் இருக்காங்க. இப்போ உதாரணமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியால 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. ஒரு ஷர்ட் வந்து இந்தியா 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இப்போ பங்களாதேஷ்ல அதிகமான அந்த பருத்தி இதுல அதிகமா விளையிற ஜூட்ல அதிகமா விளையிறதுனால பங்களாதேஷ்ல இந்த சட்டை உற்பத்தி பண்றதுக்கு அங்க வந்து லேபர் காஸ்ட் எல்லாம் கம்மி அப்படிங்கிறதுனால நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த ஷர்ட் உற்பத்தி பண்றதுக்கு பங்களாதேஷ்ல எவ்வளவு ஆகுது அப்படின்னா வெறும் 100 ரூபாய் தான் ஆகுது. இந்தியால சட்டை 150 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. பங்களாதேஷ்ல எவ்வளவு 100 ரூபாய்க்கு அந்த சட்டை வந்து விக்குது. இப்போ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த ஷர்ட்டை இந்தியாவிற்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஓகேவா? இந்தியாவுக்கு அந்த ஷர்ட்டை ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்போ இந்தியால அந்த ஷர்ட் வந்து எவ்வளவுக்கு தான் விற்கும், அந்த ஷர்ட் வந்து 100 ரூபாய்க்கு தான் விற்கும். ஓகேவா? இப்ப பங்களாதேஷ்ல இருந்து வந்த சட்டையும் 100 ரூபாய்க்கு தான் விற்குது. அதே மாதிரி இந்தியாவில இருந்து வந்த சட்டையும் இந்தியாவில உற்பத்தி பண்ண சட்டையோட ரேட்டு வந்து 100 ரூபாய். இப்போ இப்ப நீங்களா இருந்தீங்க அப்படின்னா எந்த சட்டையை வந்து வாங்குவீங்க, 150 ரூபாய்க்கு ஒரு சட்டை இருக்கு, அதே சட்டை அதே குவாலிட்டி, ஆனா ஒரு சட்டையோட விலை 150 ரூபாய், ஆனா இன்னொரு சட்டையோட விலை 100 ரூபாய் அப்படின்னு நம்ம எதை தான் வாங்குவோம், இந்த 100 ரூபாய்க்கு உள்ள சட்டை தானே வாங்குவோம். ஓகேவா? அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவுடைய லோக்கல் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இப்படி இருந்துச்சு என்ன பண்ணுவாங்க, யாருமே வந்து இந்தியாவுடைய சட்டையை வாங்க மாட்டாங்க, இந்தியாவில உற்பத்தி பண்ண பொருட்களை வாங்க மாட்டாங்க,
வெளிநாடுகள்ல இருந்து வர பொருட்களை தான் வாங்குவாங்க. அப்படிங்கிறதுனால இந்தியாவுடைய இந்த ஜவுளித்துறை ஃபுல் அண்ட் ஃபுல் அடி வாங்கும். அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து வரக்கூடிய இந்த சட்டைக்கு ஒரு 50% இல்ல 25% அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்ஸ் வந்து டாரிஃப் போடுவாங்க. அப்ப என்ன ஆகும், இந்த பொருள் என்னதான் வந்து 100 ரூபாயா இருந்தாலும் இந்தியால மார்க்கெட்ல வந்து விற்கும் போது இதோட பொருள் 150 ரூபாயோ இல்ல 160 ரூபாயோ வந்து மாறிடும். அரசாங்கம் எவ்வளவு டாக்ஸ் போறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறிடும். இதான் வந்து டாரிஃப் அப்படிங்கிறது. இது வந்து எதுக்காக, ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ ஜெனரேட்காக போடுறாங்க, அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்து போடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ட்ரேட்ல லெவரேஜ்க்காக, இப்போ இன்டர்நேஷனல் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஸோ அதுல நெகோஷியேட் பண்றதுக்காக, நீ இப்படி பண்ணினா நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறதுக்காக, அந்த நெகோஷியேட் பண்றதுக்காக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புதுசா அவங்களுடைய டாரிஃப் பாலிசியை மாற்றி அமைச்சிருக்காங்க. 2 வகையில மாத்திருக்காங்க. முதல்ல என்ன பண்ணி பாத்தீங்க, மொத்தம் 3 விஷயத்துல மாத்திருக்காங்க. முதல்ல என்ன அப்படின்னா பேஸ் டாரிஃப். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு உள்ள எந்த பொருட்கள் வந்தாலும் அந்த பொருளுக்கு என்ன பண்ணுவாங்க, 2.5% வரி வந்து போடுவாங்க. இப்ப 100 ரூபாய் அந்த பொருள் இருக்கு அப்படின்னா அமெரிக்கால போய் அந்த பொருள் விற்கும் போது 102.5 ரூபாய் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனா இப்போ இந்த 2.5% இருந்து 10% அப்படியே ஒரு 3 மடங்கு 4 மடங்கு என்ன பண்ணாங்க, இந்த பிரைஸை இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இனிமே அமெரிக்கால இருந்து எந்த நாட்டுல இருந்து சரி எந்த பொருள் வந்தாலும் அமெரிக்காவுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பொருளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பொருளுக்கு 10% டாக்ஸ். இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு, வெறும் 2.5% தான் டாக்ஸ் இருந்துச்சு. இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து எல்லா நாடுகள், ஸோ ஆல் கண்ட்ரீஸ் ஆல் குட்ஸ், எந்த நாடுகள்ல இருந்து எந்த பொருட்கள் வந்தாலும் இது வந்து காமன். இது இல்லாம இன்னொன்று என்ன போடுறாங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸ் வந்து போடுறாங்க. கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்ன, நீ ஒன்னு பண்ணா நான் ஒன்னு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளதான் ரெசிப்ரோக்கல். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவிற்கு அமெரிக்கால இருந்து சில பொருட்கள் வருது, அதுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு 26% டாக்ஸ் போடுறாங்க அப்படின்னா அமெரிக்காவும் இந்தியாவுக்கு 26% டாக்ஸ் போட போறாங்க. அதே மாதிரி அமெரிக்கால இருந்து சைனாக்கு போகக்கூடிய ஒரு பொருளுக்கு சைனா 34% டாக்ஸ் போட்டாங்க அப்படின்னா சைனால இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா 34 டாக்ஸ் வந்து போட போறாங்க. இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேரு ரெசிப்ரோக்கல். கண்ட்ரி ஸ்பெசிபிக், அந்தந்த நாடுகளை பொறுத்து அந்த நாடுகள் அமெரிக்க பொருளுக்கு எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்களோ அதே மாதிரி அந்த நாட்டோட பொருளுக்கு அமெரிக்காவும் டாக்ஸ் போட போறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சைனாக்கு வந்து 34%. ஓகேவா? இப்ப சைனால இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் வந்துச்சுன்னா 34%. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்ல வந்துச்சுன்னா 20%. அதே இது வியட்நாம்ல இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா அதுக்கு 46. நம்ம இங்க இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 26%. அப்போ இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கோம், கரண்ட்ல இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து வர பொருட்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம 52% டாக்ஸ் போட்டு இருக்கோம். ஸோ அதுல பாதி வந்து அமெரிக்கா வந்து போட போறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, ரெசிப்ரோக்கல். நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி. இது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியான்மருக்கு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா 44% டாக்ஸ் வந்து போட போறாங்க. ஓகே, அவங்க எவ்வளவு டாக்ஸ் போடுறாங்களோ அதுல பாதி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2வது. ஸோ 3வது வகையான டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் குட்ஸ், ஆட்டோ செக்டார், ஆட்டோமொபைல். ஸோ ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்டுக்கு அமெரிக்கால இப்போ ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப படுத்துருச்சு. அப்படிங்கிறதுனால வேற எந்த நாடுகள்ல இருந்து ஆட்டோமொபைல் வந்தாலும் அதுக்கு பிளாட்டா 25%. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாட்டாவுடைய ஒரு கார் இந்தியாவில இருந்து உற்பத்தி ஆகி அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு 25%. அதே மாதிரி எந்த ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் போனாலும் சரி அமெரிக்காக்குள்ள போகுது அப்படின்னா அதுக்கு 25% டாக்ஸ் வந்து போட போறாங்க. ஸோ அப்போ மொத்தம் 3 வகை. ஒன்னு என்ன, பிளாட் டாக்ஸ் வந்து 10%. அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது அந்த கண்ட்ரி எவ்வளவு போடுறாங்களோ அதை பொறுத்து. 3வது ஆட்டோ செக்டாருக்கு 25% வந்து டாக்ஸ் வந்து போட போறாங்க. இதான் வந்து பண்றாங்க. இப்ப இது பண்றதுக்கான முக்கியமான காரணமா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, முதல்ல அமெரிக்கால ட்ரேட் டெபிசிட். ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 2 நாடுகளுக்கு மேடல இப்ப இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தகம் பண்றாங்க. இதுல அமெரிக்கா இந்தியா கிட்ட இருந்து அதிகமான பொருட்கள் வாங்குறாங்க. ஆனா அமெரிக்கால இருந்து இந்தியாவிற்கு அதிகமான பொருள் ஏற்றுமதி பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெபிசிட் ஏற்படும். ஓகேங்களா? இப்ப அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நாடுகளுடைய இந்த ட்ரேட் பாலிசி அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது, அமெரிக்காவுக்கு ட்ரேட் டெபிசிட் ஏற்படுது முதல் விஷயம். அதே மாதிரி ட்ரம்போட முக்கியமான பாலிசி என்ன அப்படின்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா
ஃபர்ஸ்ட். ஸோ அமெரிக்கா ஃபர்ஸ்டா எல்லாமே வந்து அமெரிக்காவில் உற்பத்தி பண்ற பொருட்களை தான் வாங்கணும். ஸோ அமெரிக்கர்களுக்கு தான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் என்ன பண்றாரு, இந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பாலிசி வந்து ஃபாலோ பண்றாரு. அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப்ல மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ இதனால நமக்கு இந்தியர்களுக்கு இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படின்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஏன்னா இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து நம்ம இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம். அதே மாதிரி ஐடியும் வந்து நிறைய சர்வீசஸ் வந்து அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில இருந்து போகக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் அமெரிக்கால அதிகமாயிரும். அதனால அமெரிக்க மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்தியாவுடைய பொருட்களை புறக்கணிப்பாங்க. இந்தியாவுடைய பொருட்கள் வந்து காஸ்ட்லியா இருக்கிறதுனால இந்தியாவுடைய பொருட்களை வாங்காம மித்த நாட்டுடைய பொருட்களையோ இல்ல அமெரிக்காவுடைய பொருட்களையோ வந்து வாங்குறதுனால இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து அவங்க நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு இந்தியாவில இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த பொருட்களுடைய வேல்யூ வந்து கம்மியாயிரும். இது வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி ருபி டிப்ரிசியேஷன் ரிஸ்க். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி போன்ற பொருட்களுடைய அமௌண்ட் வந்து கம்மியாயிரும், வேல்யூ கம்மியாயிரும். அதே மாதிரி அமெரிக்காவில் இந்தியாவுக்கு வருது இல்லையா, அந்த பொருட்களுடைய மொத்த வேல்யூ வந்து அதிகமாயிரும். இதனால இந்தியாவுடைய ருபி வந்து பணத்துடைய அந்த மதிப்பு கம்மியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 80 ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த பாலிசினால 90 ரூபாய் 95 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப அதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாமே இப்போ நம்ம சவுதியில இருந்து ஒரு எண்ணெய் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல ரஷ்யால இருந்து இந்த மாதிரி வேற வேற நாடுகள்ல இருந்து நம்ம எண்ணெய் இறக்குமதி பண்ணாலும் அதுக்கு அமெரிக்க டாலரை கொடுத்து தான் வந்து நம்ம ட்ரேட் பண்றோம். ஸோ அப்போ இந்தியா ரூபாயோட மதிப்பு ரொம்ப இழந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அதிகமான அமௌண்ட் கொடுத்து பொருட்களை இறக்குமதி பண்ண வேண்டியது இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ இந்தியாவுடைய ஒரு டாப் பெர்ஃபார்மிங் செக்டர் ஆட்டோ செக்டர். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆட்டோமொபைல் இந்த செக்டர்ல இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுனால இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, ஆட்டோ செக்டருக்கு 25% 25% வந்து டாரிஃப் போட்டிருக்காரு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா இதனால இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் செக்டர் அடி வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதான் வந்து இந்தியாவுடைய பாதிப்புகள். ஸோ இப்போதான் வந்து போட்டிருக்கிறதுனால நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நாங்க உங்களுக்கு போற டாரிஃபை கம்மி பண்றோம், நீங்கள் வந்து இதை தவிர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் வந்து இது பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு இதனால இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பி வந்து இந்த இது வந்ததுக்கு அப்புறமா இந்த டாரிஃப் உள்ளதுக்கு அப்புறமா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ட்ரம்போட இந்த பாலிசினால இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்காக்கான எக்ஸ்போர்ட் வந்து ஒரு 3.5% கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ இப்பதான் வந்து போட்டிருக்காரு, அமலுக்கு வரல. இது ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்து அது அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் டேட் பாத்துக்கிறேன். எஸ், ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்து அமலுக்கு வரப்போகுது. அதுக்குள்ள நம்மளோட இந்திய அரசாங்கம் பேசுவாங்க. பேசி இந்தியாவுக்கு போடப்பட்டிருக்க அந்த 26% வந்து கம்மி பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க இந்த டாரிஃப்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ எவ்வளவு சதவீதம் டாக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டாபிக் சம்பந்தம் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய அடாட்டு போர்ஸ் ஒரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.